அந்த இயேசுவின் இரத்தத்தினால உங்களையும் என்னை மீட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ಮುಖಾಂತರವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರಕ್ತದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ದೇವರು ವಿಮೋಚಿಸಿದ್ದಾರೆ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீ ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஒரு நபராக இருக்கலாம். ಕೇಳುವಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ನೀನೊಂದು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವಂತ ಆಗಿರಬಹುದು. நீ சாத்தானுடைய பிடியில் காணப்படலாம். ಸೈತಾನನ ಹಿಡಿತದಲ್ಲಿ ಕಾಣಪಡಬಹುದು. இயேசுவை நீ மறுதலிக்கலாம். ಯೇಸುವನ್ನು ನೀನು ಅಲ್ಲಗಳೆಯಬಹುದು. ஆனால் உனக்காகவும் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ನಿನಗೋಸ್ಕರವೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವಾದದ್ದು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். இயேசு அவருடைய இரத்தத்தினால் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ಆತ ರಕ್ತದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கொடுத்த ரட்சிப்பு இந்த உலகத்துல ஜாலியா இருக்கிறதுக்கு கிடையாது. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು, ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ರಕ್ಷಣೆ ಆದದ್ದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜಾಲಿಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕೊಡಲಿಲ್ಲ. தண்டனையில இருந்து ஆண்டவர் நம்மளை தப்பு வச்சார் அப்படின்னா, நீ ஜாலியா நீ போய் ஜாலியா இரு அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாரு. ஆனா நம்ம ஜாலியா இருக்கிறதுக்கு போக கூடாது. ದಂಡನೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ನೀನು ಸ್ವತಂತ್ರ ಕಳಿಸುತ್ತಾರೆ, ಆದ್ರೆ ನಾವು ಜಾಲಿಯಾಗಿ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಇರಬಾರದು. ஆபிரகாம் லிங்கன் அந்த ஸ்டோரியில பாருங்க, அந்த பொண்ணை அவர் அனுப்புனாரு ஃப்ரீ பண்ணி, நீ போயிட்டு வா. ಅಬ್ರಾಮ್ ಲಿಂಕನ್ ಸ್ಟೋರಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಳುವಾಗ ಆ ಹುಡುಗಿನ ಅವರು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಬಿಟ್ಟರು, ನೀನು ಹೊರಟು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. ஆனா அந்த பொண்ணோட வார்த்தை என்ன? ಆದ್ರೆ ಹುಡುಗಿಯ ಮಾತೇನು? உங்களை விட்டு நான் போனேன்னா இன்னொரு இடத்துல நான் அடிமையா சிக்கிக்கிருவேன். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ದೂರವಾಗಿ ಹೋಗುವುದಾದರೆ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ದಾಸಲಾಗಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததனுடைய நோக்கம் நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದಂತ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಕಾಣಪಡಬೇಕು. ஆண்டவரை கெட்டியா பிடித்துக் கொள்ள வேண்டும். ದೇವರನ್ನು ನಾವು அல்லேலூயா. ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நம்மை தண்டனைக்கு தப்புவிக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ದಂಡನೆಗೆ ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. அவன் எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில, ஆண்டவர் என்னை தண்டனைக்கு தப்புவித்திருக்கிறார். ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳುತ್ತೀರಾ, ದೇವರು ನನ್ನನ್ನು ದಂಡನೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿದ್ದಾರೆ. இயேசுவின் இரத்தம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದೆ. என்னுடைய வியாதியிலிருந்து இயேசு என்னை விடுவித்திருக்கிறார். ರೋಗದಿಂದ ನನ್ನ ಯೇಸು ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆமென். விசுவாசத்தோட ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡಲು இப்போ உங்க மேல ஏதாவது சாத்தானுடைய சங்கிலி இருந்தால் இந்த வேளையில முறிந்து விழும். ஹல்லேலூயா. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸೈತಾನನ ಒಂದು ಸೈತಾನನ ಒಂದು ಸರಪಳಿ ಇರುವುದಾದ್ರೆ ಇವಾಗ ಅದು ಹರಿದು ಬೀಳುತ್ತದೆ. இந்த நேரத்துல ஏதாவது ஒரு செயின் போட்டு சாத்தான் உங்களை கட்டி வச்சிருந்தால் இயேசுவின் நாமத்தில் அது கீழே விழும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಸೈತಾನನ ಒಂದು ಸರಪಳಿ ಹಾಕಿರುವುದಾದರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಕಿತ್ತು ಬೀಳುತ್ತದೆ. நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக பெரிய ஆபிரகாம் லிங்கன் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸಿದಕ್ಕೋಸ್ಕರ ದೊಡ್ಡ ಅಬ್ರಾಮ್ ಲಿಂಕನ್ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, என் மேல இருக்கிறதான சாத்தானுடைய அந்த சங்கிலி கீழே விழட்டும். ದೇವರೇ, ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಸೈತಾನನ ಸರಪಳಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಹೋಗಲಿ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்